ஏய் உஷு, எங்களை உனக்கு அடையாளம் தெரியல, எதுக்கு லொல்லு கத்திட்டு இருக்கிற? உஷு, கம்மன் இருக்குன்னு இல்லை நாய். ஏய் பப்பி, எங்களை உனக்கு அடையாளம் தெரியல. எத்தனை தடவை வந்தாலும் இந்த நாய் நம்மளை உழைச்சிட்டே தான் இருக்கிறது. எங்கேயாவது கடிச்சிட்டு போகுதுக்கா. நீ சின்ன பாப்பாவை கூப்பிடு, நம்ம போலாம். உஷு, கம்மன் இரு பப்பி. அக்கா அது பக்கத்துல போகாதக்கா, எங்காலும் கடிச்சிட்டு போகுது. அடியே சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா. இவளுக்கு காதே கேட்காதுக்கா. வேலை 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 மேலே 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 வேலை 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 எத்தனை வேலை எப்பவுமே வேலை பொம்பளிக்கும் வேலை ஆம்பளிக்கும் வேலை சண்முகா. ஆ மை தோழிகள் இதோ வந்துட்டேன். ஆ அத்தே. அடியே, இன்னைக்கு மட்டும் நீ ஊட்ட தொடைக்காம எங்கேயாவது நகுந்த அப்புறம் அவ்வளவுதான். நானு அத்தே, என்னோட தோழிகள் அழைக்கிறார்கள், நான் போய் கொண்டு வருகிறேன். அடியே, நீயே ஆடி கொறுக்கா அம்மாவாசை கொறுக்காத்தான் எனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற. இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்காம நீ வெளியில போன காலை உடச்சு அடுப்புல வச்சிருவோம் பார்த்துட்டு. அத்தே அத்தே, நான் போய் பார்த்துட்டு வந்து வேலை செய்கிறேனே. நீ போகவும் வேண்டாம், ஒரு புல்லும் புடுங்க வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா வேலை பாரு. சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, அடியே அடியே, சின்ன பாப்பா கூப்பிடுறது காது கேக்குதா? வெளியில வாடி. ஆ இதோ வந்துட்டேன். என்னது வந்துட்டியா? வீட்டு விட்டு வெளியில போன இடுப்பு கிடுப்பெல்லாம் உடச்சு போடுவோம் பார்த்துட்டு. ஒழுங்கு மரியாதையா நீ கூட்டு வேலை செஞ்சுதான்டி ஆகணும். ஆ அத்தே, நான் உங்க மருமக, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அந்த நினைப்பு உனக்கு இருக்குதா? மருமகன்னா ஒழுங்கு மரியாதையா வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். எப்ப பார்த்தாலும் ஊரு சுத்திட்டு ஜாலியா அவளை கூட சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கிறது. மரியாதையா வேலை செய்ய. அத்தே அத்தே, என் செல்ல அத்தையில்ல, நான் போய் என்னோட தோழிகளை சந்தித்து கொண்டு பின்பு வந்து அனைத்து வேலைகளையும் செய்து விடுகிறேனே என் அன்பு அத்தையே. உனது எந்த புலமையும் என்னிடம் இல்லாது. அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு பின்பு சென்று வா. அத்தை, எனக்கே பயங்கரமா டஃப் கொடுக்குறீங்க. ஓ மை காட். அத்தை ப்ளீஸ்ங்க அத்தை, நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். மரியாதையா தின்ன சோத்துக்கு வேலை செஞ்சுட்டு போடி. அவ்வளோதான் சொல்லிட்டு நானு. எனக்கு தோட்டத்தில் வேலை இருக்குது, நான் போறேன். நான் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு வேலையும் செய்யாம ஊர் சுத்துறதுக்கு போனேன், நீ இன்னைக்கு அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்தீங்கன்னா உடப்பு இடிச்சு போடுவோம் பார்த்துட்டு. அத்தை அத்தை, நீங்க போயிட்டு வாங்க, நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போறேங்க அத்தை. அந்த பயம் இருக்கட்டு. மரியாதையா இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மத்தியானத்துக்கு சோறாக்கி வச்சு போட்டு அப்புறம் போறேன். நான் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போன நீ அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஆமா, இந்த கிழவி இப்ப மட்டும் அப்படியே மனுஷியா இருக்குது பாரு. எப்ப பார்த்தாலும் அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும். அடியே கிழவி, உனக்கு நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சத்தானே. எங்க அத்தையாச்சும் ஜாலியா இருக்கலான்னு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா என்னைவே பெண்ட நிமித்துது. ஓ, எப்பொழுதும் இந்த சின்ன பாப்பா ஒரு வேலையும் செய்ய மாட்டாள். இதோ வருகிறேன் தோழிகளே, என் அன்பு தோழிகளே, என் அன்பு தோழிகளே, வாருங்கள் உள்ளே செல்லலாம். ஆடிச்சு, என்ன சின்ன பாப்பா தமிழ் புலமையோ அப்படியே அள்ளுது போ. இங்க வாரு சின்ன பாப்பா, உன்ற நாயை முதல்ல பேசாம இருக்கு சொல்லு, அப்புறம் கறி ஓட்டுரும் பார்த்துக்கோ. நாங்க எத்தனை தடவை வந்தாலும் உன்ற நாய்க்கு எங்களை கண்ணே தெரியறது கிடையாது, சும்மா லொல்லொல்லொல்லொன்ட்டு. அக்கா, அது செல்ல பப்பி, ஒன்றும் பண்ணாது. நீங்க வாங்க, நம்ம உள்ள போலாம். அக்கா, ஏக்கா ரெண்டு பேரும் கோபமா இருக்கிறீங்க மேல. ஆமா சின்ன பாப்பா, கோவமா தான் இருக்கிறோம். நாங்க எப்ப பிடிச்சி கூப்பிட்டுக்கிறேன் நீ இந்நேரமா வெளியில வர்றதுக்கு. அதை ஏக்கா கேட்குறீங்க? என் அத்தை என்னைவே ஊடு துடைக்கிறதுக்கு போட்டுருச்சு, அதனாலதாக்கா வர முடியல. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? பின்னன்னு சின்ன பாப்பா, நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், எங்க அத்தை வீட்டுல நான் ஜாலியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். இப்ப என்ன வேலை டங்குவார் கழுடுதோ? இதெல்லாம் அரசியல்ல சாதாரண மக்கா. ஒரு ஒண்ணு வீட்டு வேலை செய்யாம எப்படி இருக்க முடியும்? என்ன சின்ன பாப்பா, இடுப்பு நொங்கு கழண்டு போச்சட்டக்குது. இது கேட்கறதுக்கு தான் வந்தீங்களாக்கு. இப்போ நலம் விசாரிச்சிட்டீங்களா? கிளம்புங்க. சும்மா ஒரு ஜோக்குக்கு தான் சின்ன பாப்பா, என்ன கோவிச்சிட்டியா? சரியானா வா, இன்னைக்கு சந்தை போயிட்டு வரலாம். ஆமா சின்ன பாப்பா, வா அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரலாம். ஆடடா, சந்தைங்கிறதையுமே மறந்துட்டேனே நானு. இது தெரியாம எங்க அத்தை என்னை வேலை வாங்கிட்டு இருக்குது. நடக்க போலாம் முதல்ல.
கார்த்தி, கார்த்தி, என்னம்மா பண்றீங்க? உன்னமே சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுது பாரு. இதோ வந்துட்டேங்கோ. நாங்க ரெடிங்கோ, போலாமா? சரி சரி, நடங்க போலாம். மகி, கார்த்தி, அங்க போய் பொறுமையா பேசிக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்தவங்க சொல்றது கேட்டுட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது இல்லையா? அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியா? எதா இருந்தாலும் பேசிக்கலாம். சரிங்க. சரிங்க சகல, வாங்க, டைம் ஆகுது, அங்க போய் பேசிக்கலாம். சரி, கிளம்புங்க, போலாம். பார்வதி, பார்வதி, என்னம்மா பண்ற இன்னுமே? இதோ வந்துட்டேனுங்கோ. சீக்கிரமா வாமா, நேரம் ஆகுது பாரு. நான் ரெடிங்கோ, போலாமா? சரி பார்வதி, போலாம். ராஜேஷ் வேற என்ன நினைப்பானோ தெரியல. நம்ம வையம் வந்து விசித்து சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே தலைவலியா இருக்குது. என்னைக்குமே உங்க தங்கச்சினால நம்மளுக்கு பிரச்சனை தானே வாச்சு. பத்தாவதுக்கு நம்ம வையம் வாழ்க்கையிலேயே உருக்கிட்டுட்டாவாரு. சரி சரி, எதுவா இருந்தாலும் நம்ம அமைதியா பொறுமையா ராஜேஷ்க்கு எடுத்து புரிய வச்சிடலாம். நீ கோபப்பட்டுறாது, சரியா? சரியானா நான் என்ன போய் பேச போறேன். அடடே, ராஜேஷ், சம்மந்தி, வாங்க வந்து உட்காருங்க, வாங்க. வரண்டா நண்பா, நல்லா இருக்கிறியா? சம்மந்தி வாங்க, சின்ன சம்மந்தி, பெரிய சம்மந்தி, எல்லாரும் வாங்க, வந்து உட்காருங்க, வாங்க. வரங்க அண்ணி, நல்லா இருக்கிறீங்களாங்க அண்ணி? மாப்பிள்ளை எப்படி இருக்கிற அப்படிங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நீங்க வாங்க. குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்க? குழந்தைங்கள்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க அண்ணி. எல்லாம் அம்மா இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரி, வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க, வாங்க. அப்புறம் ராஜேஷ், என்ன சொல்லாமக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க? நாங்களே இப்போ உங்களை பார்க்கறதுக்கு வரலான்ட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நீங்களே வந்து நிற்கிறீங்க, போங்க. நாங்க எல்லாரும் சௌக்கியண்டா நண்பா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆமா, மாப்பிள்ளை எங்க காணோம்? அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கிறானுங்க. வந்துருவானுங்க. நீங்கள் வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கூட பையன் இருந்திருப்பேன். இல்லை, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சொல்லு நண்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இப்படி எல்லாரும் திடுதிப்புன்னு ஒன்றா வந்து நிற்கிறீங்களே, அதனால தான் கேட்குறோம். ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் சித்த. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்ட்டு தான் நேரா வந்து பேசினா நல்லா இருக்குமேன்ட்டு தான் நாங்க எல்லாரும் நேராவே வந்துட்டோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிக்கிறது நல்லது தானோ. அதனால தான்டா நண்பா நேராகவே வந்து பேசிடலான்னு நாங்கள் 4 பேர் நேராகவே வந்திருக்கிறோம். எதுவா இருந்தாலும் நீ ஓப்பனா சொல்லிடு நண்பா, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இதுதான் விஷயம்னு பாட்டுன்னு விஷயத்தை போட்டு உடச்சிருங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விஷயம்னு மாப்பிள்ளை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. இருந்தாலும் நாங்கள் நேராக என்ன விஷயம்னு சொல்லிடுறோம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க சம்மந்தி, பேசிக்கலாம். சரி நண்பா, நான் நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன். சொல்லு நண்பா, அதைத்தான் நானும் மாப்பிள்ளையா இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். அண்ணி, நான் நேராகவே கேட்குறேன். இங்கே பாருங்க, மாப்பிள்ளைக்கு எங்கள் உள்ளே மட்டும்தான் நிச்சயம் பண்ணிக்கிறீங்களா, இல்லை வேற யாராளுக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்களா? இதை மட்டும் நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க, அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? கார்த்தி, நானே பேசிட்டு இருக்கிறேன்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல நண்பா, இப்படி ஓப்பனா கேக்குறது நல்லது. கேக்கட்டும், விடு நீயே. இல்லை, நாங்கள் இப்படி கேட்குறோன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணி. என்ன விஷயம்னு மாப்பிள்ளை வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்ததுன்னா, நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு இருந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவும் இருந்தாங்க. அவங்க சம்மந்தியோட அக்கான்னு எங்களுக்கு தெரியாது. அவர் வந்து மாப்பிள்ளை வந்து அவங்கக்கிட்ட பேசுனதுனால தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்களே. நீங்கள் ஏதோ அவங்க பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்ததுங்கிற மாதிரி, எங்கள் பொண்ணு தான் ஏதோ வந்து அவங்க வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி அவங்க ரொம்ப இதாக பேசிட்டுறாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போச்சு. அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஓப்பனாகவே கேட்டுட்டோம். ஆமாங்க நீ, அதனால தான் என்ற உள்ளேயே அடுத்த வாழ்க்கை கெடுக்கணும். எங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சால் நாங்கள் வந்து நிச்சயம் பண்ண போகிறோம். நாங்கள் ஏதோ தெரிஞ்சதாக இருக்குதே, நல்ல இடமா இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசி முடிவு பண்ணணும். எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இருந்தால் நீங்கள் எதுக்கு வந்து எங்கள் உள்ளே கட்டுறீங்கன்னு வேணுமல்லாம்? ஐயோ முருகா, இது எப்பேற்பட்ட பழியாக இருக்குது. அட கடவுளே, இங்கே பாருங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கிறா. நாங்கள் அப்படியெல்லாம் யாருக்கும் வாக்கும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. நாங்கள் அடுத்த வீட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டு உங்கள் விலை வந்து கட்டணும். நீங்களே சித்த யோசிச்சு பாருங்க வாக்கலா. அது சரி நண்பா, இருந்தாலும் அவங்க எதுக்காக அப்படி பேசணும்? முதல்ல அவங்க யாரு? உனக்கு கூட பிறந்த அக்கா இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க தான் அவங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியல நண்பா. நீ எதாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிட.
ஐயோ நண்பா, நாங்களே இந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கார்த்தி முந்தானித்து பொழுதோட வந்து சொன்னதுல இருந்து எங்களுக்கு மனசே கேட்கல. அதனாலதான் நாங்களே இப்போ உங்க வீட்டுக்கு வரத்தான் கிளம்பிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் நண்பா, முதல்ல நீ எங்களுக்கு இது கிளாரிஃபிகேஷன் கொடு கொஞ்சம். செல்வி என்ற அக்கா தான் நண்பா. நான் அவ உள்ளே கட்டுறேன்னு எப்பவோ சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுக்கு சொன்னதா அவ என்னமோ மனசுல ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு அவ விளையாட்டுத்தனமா இருந்திருக்கிறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்களா? நான் போய் அவளுக்கு நிச்சயத்துக்கு போய் சொல்றக்கு போனப்ப அப்ப சொல்றா, நான் என்ன பண்ணிட்டு அதுக்கு அவன் முதல்லயே சொல்லியிருந்தானாலும் ஏதாவது யோசிச்சிருந்திருக்கலாம். எங்களுக்கு அந்த நினைப்பே கிடையாது. நாங்க போய் சொன்னதுக்கு அவ ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டான்னு எங்களை பிடிச்சி கத்தி விட்டுட்டான் நண்பா. நானும் சரி வேண்டான்னு விட்டுட்டேன். அவ உள்ளைக்கும் வேற எங்கேயோ நல்ல முறைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாலாமா. அவையும் சந்தோஷமா இருக்கட்டு. கார்த்திக்கு இந்த விஷயமே தெரியாது, நாங்க சொல்லவும் இல்லை. அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லு, அவனுக்கு அப்படி ஒரு நினப்பும் கிடையாது. ஓ அப்படிங்களா? நாங்க கூட ஏதோ தப்பா நினைச்சிட்டோம். இருந்தாலும் நேரா கேட்டுட்டா நம்ம மனசுக்கு ஆறுதல் ஆயிரும் இல்லைங்களா? அதனாலதான் இப்படி கேட்டுட்டோம். இங்கே பாருங்க சம்மந்தி, நீங்கள் இப்படி கேட்டது மனசுக்கு ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக கேட்டதுன்னு நல்லதே. எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு நினப்பு கிடையாது. எங்களுக்கு மலரையவே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளைத்தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரதா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒரே மனசாக இருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என் பையனுக்கு உங்கள் உள்ளே கொடுங்க. உனி நான் என்ன சொல்லிட்டு? ஐயோ தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க நீ, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இங்க வாரு நண்பா, நீ என்னையும் என்ற பையனையும் நம்பி நீ நல்ல முறைக்கு புள்ளை கல்யாணம் மட்டும் பண்ணி கொடு. நாங்க எங்க வீட்டு பிள்ளையா பாத்துக்குவோம். இதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி நண்பா, இப்போ எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சல்ல. என்ன எதா இருந்தாலும் முன்னாடியே பேசிட்டா நல்லது தானோ. சின்ன பிள்ளை வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்கூடாது இல்லையா? அதனாலதான் இப்படி கேட்டுட்டோம். அதனால ஒன்றும் இல்லைங்க, கேட்குறது நல்லது தானே. இப்போ உங்களுக்கு எல்லா சந்தேகம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் பையனுக்கு உங்கள் உள்ளே கொடுங்க. எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். நாங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கல. உங்கள் உள்ளைத்தே கட்டலான் இருக்கிறோம். ஐயோ அண்ணி, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ற மனசுல இருந்து எல்லா கவலையும் பறந்து போயிடுச்சு. கண்டிப்பாக எங்கள் மலர் இந்த வீட்டுக்கு தான் மருமகளாக வரப்போகிறா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. என்ற பையன் நல்லபடியாக பார்த்துக்குவேன். நாங்களும் எங்கள் வீட்டு பிள்ளைகளாட்ட பார்த்துக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க நீ. சரி நண்பா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நல்ல முறைக்கு இந்த கல்யாணம் நடக்கு. நீங்க எந்த கவலையும் படாம இருங்கோ. நாங்க வேற ஒரு வேலையா இங்க வந்தோம். சரி, அப்படியே இதை பத்தி பேசிட்டு போயிடலாமே அப்படிங்கறக்காகத்தான் வந்தோம். சரி, நாங்க அப்ப கிளம்புறேன் நண்பா. இரு நண்பா, அதுக்குள்ள என்ன பொசுக்குன்னு கிளம்புறேன்னு சொல்றீங்க? காப்பி தண்ணிக்கு எது குடிச்சிட்டு போல, உட்காருங்க. இல்ல நண்பா, அன்னைக்கே பெரியவி சொன்னாங்கல்ல, நிச்சயமெல்லாம் மூடிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கல, விருந்தே சாப்பிட்டா கிடக்குது. அதுவும் நல்லதே. எல்லா சாங்கியும் சம்பிரதாயம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னாத்தான் நம்மளுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இப்போவே ஏதேதோ பிரச்சனை வருது. ஆமாங்க அண்ணி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க அண்ணி. நல்ல முறைக்கு இந்த கல்யாணம் நடக்கு. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. சரி ஆனா போயிட்டு வாங்க. சரி, நாங்கள் வரேங்க அண்ணி. சரி அண்ணா, போயிட்டு வாங்க. எப்படியோ நல்ல முறைக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துது. நானே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளுக்கு வாச்ச சம்மந்தி நல்லவீலாக இருக்கிறாங்க. வாங்குங்கோ. என்ற நண்பனாச்சே பார்வதி, என்னை விட்டு கொடுத்துருவானா? சரி சரி, போய் வேலை பாருங்க. வாங்க. Come on baby, let's go on the bullet. அந்த வேலை பாடிக்கல் நந்துயட்டே. என்ன லட்சுமி, பாட்டெல்லாம் பட்டை கலப்புற இந்த சின்ன பாப்பா கூட சேர்ந்துட்டு? ஆட என்னக்கா, நீ வாழ்க்கை கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண வேண்டாம்? இந்த செல்விக்காலுக்கு எப்ப பாரு ஒரே கவலைதான் புராணந்த. நீ பேசாம எங்க கூட சேர்ந்து பாடுறதா இருந்தா பாடு, இல்லைன்னா பேசாம வாய் மூடிட்டு கொண்டு வா கோய். சின்ன பாப்பா, உன்னை கொஞ்சம் வேகமா போ. எறும்பு கூட நம்மளை முந்திட்டு போயிரு. என்னக்கா நீ என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்ட? இப்ப பாரு என்ற ஆட்டத்தை. ஐயோ, அடியே அடியே அடியே, அடி வண்டி நிறுத்து, அடி வண்டி நிறுத்து. நீ பேசாம வாய் மூடிட்டு வாக்கா, எங்கால் கொண்டு போய் விட்டு ஏத்திருவனப்புறம். ஐயோ ஐயோ ஐயோ, என்று இன்னும் ஒரு உள்ளைக்கு கல்யாணம் காட்சேரியும் கூட பார்க்கலையே. என்னை கொண்டு போய் எங்கேயால் விட்டு ஏத்திருவாளட்டக்குது. நிறுத்தடி, அடி நிறுத்தேன். கமான் பேபி, லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட். அந்த வேலை பாடிக்கலாம் டுயட்டே. ஐயோ 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 ஐயோ, அடி பாலா போனவளே, நிறுத்தடி, அடி நிறுத்து, அடி நிறுத்தே. என்னக்கா உனக்கு இப்போ என்ன வேணும்? பேசாம வரைய நீ என்னங்கிற? நம்ம வாரக்குள்ள சந்தையே முடிஞ்சு போயிடும். ஒன்னத்தையும் பார்க்க முடியாது அப்புறம்.
அடியை சின்ன பாப்பா, என்னை கொண்டு போய் எங்கேயாவது கொள்ளலானே நீ முடிவு பண்ணிட்ட. பேசாமல் மெதுவாக போகிறதா இருந்தா போ, இல்லைன்னா இறக்கி விட்டுரு. நானே ஆட்டோ பிடிச்சி வந்துடுவேன். ஐயோ சாமி, உங்கள் கூட வந்து என்ற மண்டை உடைக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. அக்கா என்ன இப்படி பயப்படுறீங்க? சின்ன பாப்பா மெதுவாத்தான் போறாவாரு. செல்விக்கா பயப்படாதீங்க, நம்ம எதுவாத்தான் போகிற, பேசாமல் வாங்க போயிடலாம். உங்கள் கூட வந்ததுக்கு நான் பேசாமல் கவர்மெண்ட் பஸ் ஏறி போயிருந்தாலும் கூட இந்நேரம் போய் காய் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். ஐயோ அக்கா பாக்கியலட்சுமி சீரியல்ல வர பாக்கிய மாதிரி அழுகாதீங்க, கொஞ்ச நேரம் பேசாம வாங்க. என்ன லட்சுமி, இந்த சின்ன பாப்பா கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் வாய் கொழுப்பு ரொம்ப நீளுது. டுர் 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 டுர்.